ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு 2024 கனடா லாங்குவேஜில் வெளியான பிளிங்க் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த மூவி பார்த்தா தமிழ் டப் பண்ணி அமேசானில் பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைஃபை த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட ஸ்டார் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தா எம்ஏ அரியர் வச்சிடுவார், வீட்டுக்கு தெரியாமல் அரியர் வச்சிடுவார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தா ஒரு சில ஒர்க்லாம் பார்த்தா நிறையா சர்ச் பண்ணியிருப்பார். கடைசி வரைக்கும் ஒர்க் எங்கேயுமே கிடையாது. நடுவில் அவருக்கு பார்த்தா ஒரு காதலர் இருப்பாங்க. அவங்க தான் ஜாபுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் தேவைக்கான எல்லா பொருட்களுமே அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2 நிமிஷம் பார்த்தா இவங்க அந்த லவருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன்லாம் நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. அதாவது கண் இமைக்காமல் பார்த்தா ரொம்ப நேரம் இருப்பார். அது ஒரு டேலண்ட்டாக இருக்கும். அதை ஒரு இடத்துல காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு தாத்தா அடிக்கடி பார்த்தா தொந்தரவு பண்ணியிருப்பார். ஒரு இடத்துல பார்த்துட்டு, ஸோ உங்களுடைய அப்பா யாருன்னு தெரியுமா, அம்மா யாருன்னு தெரியுமா, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கார், அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுவார். அடிக்கடி பார்த்தா அந்த தாத்தா வருவார், திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவார். அதேமாரி இந்த ஹீரோ மாரி இன்னொரு உருவம் பார்த்தா அடிக்கடி கிராஸ் ஆகி காணாமல் போகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தாத்தாவை சந்தித்து அவர் பார்த்தா டைம் ட்ராவல் பண்ணி போவார். அதாவது கண் சிமிட்டாமல் தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அந்த திறமை இருந்தாலும் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஸோ எந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் போச்சு, ஸோ எந்த மாதிரிலாம் டைம் ட்ராவல் பண்ணாங்க, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபிலிம்னே சொல்லலாம். ஏன்னா டைம் ட்ராவலில் நிறையா மூவி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மூவினே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஸராக கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட்டு ½ அன் ஹவர் என்ன நடக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தா நிறையா ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் போகும். இன்னும் பார்த்தா அந்த படங்களை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2-3 டைம் பார்த்தா தான் அந்த படம் நல்லா உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட் டைமே கண்டிப்பாக அந்த படம் புரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் செகண்ட் தேர்ட் டைம் கண்டிப்பாக படம் நல்லா புரியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா நல்லா கொண்டு போயிருக்காங்க. சுற்றி பார்த்து நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ ஏன் டைம் ட்ராவல் பண்ணி வராங்க, யார் வராங்க, அவங்க அப்பா வராங்களா, தாத்தா வராங்களா, எல்லாமே கன்ஃபியூஸராகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கடைசியாக யோசித்து பார்த்தா இந்த படத்தோட கதை என்னன்றதை லாஸ்ட்டாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ நல்லா ரிட்டர்ன் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஆடியன்ஸுக்கு புரியணுன்ற அளவுக்கு கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. 90% ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 10% ஆடியன்ஸுக்கு மட்டும் புரிதற்கான வாய்ப்பு இல்லை. பட் நீங்கள் செகண்ட் டைம் பார்த்தோன்னா கண்டிப்பாக புரிய வரும். ஸோ வித்தியாசமான ஒரு டைம் ட்ராவல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பார்த்தா ப்ரெசென்ட்டில் ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். அதேமாரி பார்த்தா பாஸ்ட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். பக்காவாக கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரியை. பாஸ்ட்டுக்கான ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பழைய கால தலக்கு ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு சைஃபை த்ரில்லர் மூவினே சொல்லலாம். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடல் கண்டன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மியூசிக் தரமாக போட்டிருக்காங்க. நடித்தவங்க எல்லாமே பார்த்தா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான மூவிங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் டப்பில் இருக்குது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது, மறக்காமல் பார்த்தா இந்த மூவி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.